யூகோஸ்லாவியா மீதான நேட்டோவின் குண்டுவீச்சு. யூகோஸ்லாவியா மீதான நேட்டோவின் குண்டுவீச்சு என்பது மார்ச் 24, 1999 அன்று தொடங்கிய ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவமாகும். இது யூகோஸ்லாவியா நாட்டில் நடந்த கொசோவோ போர் சம்பவத்தின் ஒரு பகுதியாகும். அப்போது நேட்டோ கூட்டணி மனித உரிமை மீறல்களை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்தால் விமான தாக்குதலை தொடங்கியது. இந்த நடவடிக்கை ஆபரேஷன் அலைட் போர்ஸ் என அழைக்கப்பட்டது. இந்த போரின் பின்னணி கொசோவோ பகுதியில் வாழ்ந்த கொசோவோ அல்பேனியன்ஸ் மக்களுக்கும் செர்ப்ஸ் மக்களுக்கும் இடையிலான மோதலாகும். ஸ்லோபோடன் மிலோசெவிக் தலைமையிலான யூகோஸ்லாவியா அரசு அல்பேனியர்களுக்கு எதிராக வன்முறைகளை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக நேட்டோ யூகோஸ்லாவியாவின் இராணுவ மற்றும் அரசு கட்டமைப்புகளுக்கு எதிராக குண்டுவீச்சு தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த விமான தாக்குதல்கள் சுமார் 78 நாட்கள் நீடித்தன. இதில் பாலங்கள், மின் நிலையங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்கள் போன்ற முக்கிய அமைப்புகள் சேதமடைந்தன. இந்த தாக்குதல்கள் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. சில நாடுகள் இதை மனித உரிமைகளை காப்பாற்ற எடுத்த அவசியமான நடவடிக்கையாக கண்டன. ஆனால் மற்றவர்கள், குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள், இது ஒரு சுயாட்சி நாட்டின் மீது செய்யப்பட்ட சட்டவிரோத தாக்குதல் என கூறின. இந்த விவாதம் சர்வதேச அரசியலில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் யூகோஸ்லாவியா தனது படைகளை கொசோவோ பகுதியில் இருந்து திரும்பப் பெற ஒப்புக்கொண்டது. இதன் மூலம் இந்த விமான தாக்குதல் முடிவுக்கு வந்தது. பின்னர் யுனைடெட் நேஷன்ஸ் அமைதி படைகள் அங்கு அனுப்பப்பட்டன. இந்த சம்பவம் உலக அரசியல் மற்றும் மனித உரிமைகள் குறித்து முக்கியமான பாடமாக இன்றும் பார்க்கப்படுகிறது.